அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உதயா. இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்திக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ஃப்ரைடு பொட்டேட்டோ மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண உருளைக்கிழங்க நல்லா அலசினதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஃபேனுக்கு அடியில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறதுனால உருளைக்கிழங்குல ஈரப்பதம் இருக்கக்கூடாது, அதனால காய வச்சு எடுத்திருக்கேன். பொரிக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வேக வைக்காம ஒரு 3/4 பாகம் வேகிற மாதிரி நல்லா கிளறி விட்டு வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு ரொம்ப பொன்னிறமாக ஆகாமல் இந்த மாதிரி ஓரளவுக்கு நிறம் மாறினதுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். மீதி இருக்க உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்த உருளைக்கிழங்கை தனியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லேசாக வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறதுனால தக்காளி ரொம்ப குழகுழப்பாக ஆகிற வரைக்கும் வதக்காமல் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வேறொரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் உருகினதுக்கு அப்புறமா சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் கரமசாலா தூள் சேர்த்துட்டு மசாலா ரொம்ப கருகிடாமல் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நெய்யிலேயே நல்லா வறுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மசாலாவும் நல்லா வறுபடுற வரைக்கும் தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. மசாலா நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி அரைச்ச தக்காளி வெங்காய விழுது அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்து மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் அலசி இதோடு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால மறுபடியும் இப்போ வதக்க வேண்டாம். அடுத்ததாக எண்ணெயில் பொரிச்சு எடுத்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொரிச்சு எடுத்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், அதே மாதிரி கிரேவியும் கொஞ்சம் திக்காகி வரணும். அதனால் இதை மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா திறந்து பார்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ஃப்ரைடு பொட்டேட்டோ மசாலா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைத்து ருசித்து உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம்.